இன்றைய நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் வேத ஆராய்ச்சியில் எங்களோடு கூட உடன் பயணிக்கும் அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் நமக்கு அநேக பாடகங்களை கற்றுத்தருகிறது. நாமும் கற்றுக்கொண்டு வருகிறோம். கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், கர்த்தருடைய வசனங்களை இருதயத்தில் நிறுத்து கொள்ளுதல் போன்ற காரியங்களை இந்த வேத ஆராய்ச்சி மூலமாக நாம் கற்று வருகிறோம். இன்னுமாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்று நாம் பார்ப்போம். கர்த்தருடைய வசனத்திற்காக விருப்பத்தோடு காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாம் எரேமியா 37ஆம் அதிகாரம் முதல் 39ஆம் அதிகாரம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பகுதியிலே எரேமியா சிறைப்பிடிக்கப்பட்டு விடுதலை செய்யப்படுவது குறித்தும் யூதா ஜனங்கள் சிறையிருப்பிற்குள் செல்ல தூங்குவதை குறித்தும் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் இந்த புத்தகத்தின் புதியதொரு பகுதிக்குள்ளே நுழைகிறோம். இங்கே சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல சம்பவங்களை பார்க்கலாம். இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுது எரேமியா ஒருவேளை மக்களை பார்த்து, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா என்று கூறியிருக்கலாம். ஆனால் அவரும் நடக்கும் நிகழ்வுகளிலே மிக அதிகமாய் தொடர்புடையவராய் இருக்கிறார். அவர் கொடுத்த செய்தினால் ஏற்கனவே உள்ளம் நொந்து உடைந்து போயிருந்த நேரத்திலே அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதை பார்க்கிறார். நகரம் பிடிபட்டு அழிக்கப்படுகிறது. ஜனங்கள் சிறையிருப்பினுள் செல்கிறார்கள். எரேமியா தேவனை வெளிப்படுத்துவதிலே உண்மை உள்ளவராய் இருந்தார். தேவனுடைய உண்மை சாட்சியாய் விளங்கினார். இப்பொழுது அங்கே நடைபெறுகிற எல்லா காரியங்களை குறித்தும் கர்த்தர் எப்படி உணர்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் என்றால் எரேமியாவின் முகத்தை பாருங்கள். 2 கண்களிலும் கண்ணீர் வடிய எரேமியா நிற்கிறார். எரேமியா 30 ஆண்டு கால ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார். சுமார் 20 வயது நிறைந்த ஒரு இளைஞராய் ஊழியத்தை துவங்கினார். ஆசாரியராய் இருந்த அவரை தேவன் தீர்க்கதரிசியாய் அழைத்தார். இப்பொழுது எரேமியா சிறையில் இருக்கிறார். பாபிலோனின் அரசன் எருசலேம் நகர மதிலுக்கு வெளியே நிற்கிறான். 18 மாதங்களாக பாபிலோனிய படை வெளியே காத்து நிற்கிறது. இந்த சரித்திரங்களை குறித்து எரேமியா 52ஆம் அதிகாரத்திலும் 2 ராஜாக்கள் மற்றும் 2 நாளாகம புத்தகத்திலையும் நாம் படிக்கலாம். நேபுகாத்நேச்சார் 3வது முறை, அதாவது கடைசி முறையாக எருசலேமிற்கு வருகிறான். இதற்கு முன் 2 முறை வந்தபொழுது ஒரு கூட்ட ஜனங்களை பிடித்து சென்று விட்டான். சிதேக்கியாவை தனது சார்பில் அரியணையிலே அமர்த்தி சென்றான். ஆனால் சிதேக்கியா பாபிலோன் அரசனின் கீழிருந்து விலகி செல்ல விரும்பினான். எனவே அவன் எகிப்தின் பார்வோனை அணுகினான். பார்வோன் வந்து சிதேக்கியாவை பாபிலோனின் கையிலிருந்து விடுவிக்க நினைத்தான். ஏனென்றால் எருசலேமை அவனும் எகிப்திற்கு கீழே கொண்டு வர திட்டமிட்டான். எகிப்தின் பார்வை எருசலேமை நோக்கி வந்தபொழுது நேபுகாத்நேச்சாரின் படை தளபதிகள் எருசலேமை விட்டு சற்று விலகி நின்று கொண்டார்கள். இப்பொழுது எரேமியா கூறிய தீர்க்க தரிசனம் தவறு போல தெரிந்தது. எனவே தேவன் எரேமியாவிற்கு இந்த கடினமான வார்த்தைகளை கொடுத்தார். கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 37:7 முதல் 10 வரை. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் விசாரிக்கும்படி உங்களை என்னிடத்திற்கு அனுப்பின யூதாவின் ராஜாவை நீங்கள் நோக்கி, இதோ உங்களுக்கு ஒத்தாசையாக புறப்பட்ட பார்வோனின் சேனை தன் தேசமாகிய எகிப்துக்கு திரும்பி போகும். கல்தேயரோவென்றால் திரும்பி வந்து இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். கல்தேயர் நம்மை விட்டு நிச்சயமாய் போய்விடுவார்கள் என்று சொல்லி நீங்கள் மோசம் போகாதிருங்கள். அவர்கள் போவதில்லை. உங்களோடே யுத்தம் பண்ணுகிற கல்தேயருடைய சேனையை எல்லாம் நீங்கள் முறிய அடித்தாலும், மீந்தவர்கள் எல்லாரும் காயம்பட்டவர்களாய் இருந்தாலும், அவர்கள் தங்கள் கூடாரங்களில் இருந்து எழும்பி இந்த நகரத்தை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார். தேவன் எருசலேமை அழிக்க தீர்மானித்திருந்தார். பார்வோனின் வரவினால் பாபிலோன் படைவீரர்கள் பயந்து ஒதுங்கியது போல தெரிந்தாலும் மீண்டும் நிச்சயமாய் அவர்கள் வருவார்கள். நாம் நன்றாக கவனித்தால் 5 முறை எரேமியா சிறை பிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டதை கவனிக்கலாம். இந்த அதிகாரத்தில் எரேமியா சிறைக்கு சென்றதற்கு காரணம், எகிப்தின் பார்வோனோடு கூட ஒப்பந்தம் செய்ய வேண்டாம், பாபிலோனுக்கு அடிபணிந்து செல் என்ற செய்தியை கூறியதின் விளைவுதான். வாசிக்கிறேன். எரேமியா 37:11-12 வசனங்கள். பார்வோனின் சேனை வருகிறதென்று கல்தேயருடைய சேனை எருசலேமை விட்டு போன போது எரேமியா
அவ்விடத்தை விட்டு ஜனத்தின் நடுவே ஜாடையாய் விலகி பென்யமீன் தேசத்துக்கு போக மனதாய் எருசலேமிலிருந்து புறப்பட்டு போனான். பார்வோனின் வருகையை கவனித்த பாபிலோனிய படை வீரர்கள் எருசலேமை விட்டு சற்றே தள்ளி சென்றவுடன் எரேமியா எருசலேமை விட்டு வெளியே வந்து சொந்த ஊரான ஆனதோத்திற்கு போக புறப்பட்டார். இப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். வாசிக்கிறேன். எரேமியா 37:13. அவன் பென்யமீன் வாசலில் வந்தபோது காவற் சேர்வையின் அதிபதியாகிய எரியா எனும் நாமமுள்ள ஒருவன் அங்கே இருந்தான். அவன் அனனியாவின் குமாரனாகிய செலேமியாவின் மகன். அவன், நீ கல்தேயரை சேரப்போகிறவன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பிடித்தான். யூதாவின் எதிரிகளோடு சேரப்போகிறான் என்று எரேமியா குற்றம் சாட்டப்பட்டு பிடிக்கப்பட்டான். எரேமியா 37:14-15 பாருங்கள். அப்பொழுது எரேமியா, அது பொய், நான் கல்தேயரை சேரப்போகிறவன் அல்ல என்றான். ஆனாலும் எரியா எரேமியாவின் சொல்லை கேளாமல் அவனை பிடித்து பிரபுக்களிடத்தில் கொண்டு போனான். அப்பொழுது பிரபுக்கள் எரேமியாவின் பேரில் கடும் கோபம் கொண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டில் காவற்படுத்தினார்கள். அவர்கள் அதை காவற்கூடமாக்கி இருந்தார்கள். பிரபுக்கள் எரேமியாவை காவற்கூடத்திலே போட்டார்கள். அங்கே எவ்வளவு காலம் இருந்தான் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எரேமியா அங்கே அநேக நாட்கள் இருந்தான் என்பதை புரிகிறோம். இந்த குறிப்பிட்ட காலம் எரேமியா மிக வேதனைப்பட்ட நாட்கள் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் எரேமியாவை மறந்து விடவில்லை. அப்பொழுது அரியணையில் இருந்த சிதேக்கியாவின் இருதயத்தை கர்த்தர் செயல்பட செய்கிறார். பாருங்கள். எரேமியா 37:17. பின்பு சிதேக்கியா ராஜா அவனை அழைத்து அனுப்பி, கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று ராஜா அவனை தன் வீட்டிலே ரகசியமாய் கேட்டான். அதற்கு எரேமியா, உண்டு, பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர் என்று சொன்னான். தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை எரேமியா கூறியதோடு தனது ஜீவனுக்காகவும் கெஞ்சுகிறான். பாருங்கள். வசனம் 20. இப்போதும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்துக்கு தயை செய்து என்னை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டிற்கு திரும்ப அனுப்ப வேண்டாம். அனுப்பினால் நான் அங்கே செத்து போவேன் என்றான். எரேமியா எதிர்பார்த்தது போல சிதேக்கியா எரேமியாவை விடுதலை செய்யாவிட்டாலும் எரேமியாவின் ஜீவனை காத்தான் என்று கூறலாம். பாருங்கள். வாசிக்கிறேன். எரேமியா 37:21. அப்பொழுது எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்திலே காக்கவும் நகரத்திலே அப்பம் இருக்கும் மட்டும் அப்பம் சுடுகிறவளின் வீதியிலே தினம் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கவும் கட்டளையிட்டான். அப்படியே எரேமியா காவற்சாலையின் முற்றத்திலே இருந்தான். பாபிலோனின் படைகள் எருசலேம் நகரத்தை முற்றிலும் கைப்பற்றும் வரை எரேமியா இந்த காவற்சாலையின் முற்றத்தில் தான் இருந்தான். தொடர்ந்து எரேமியா 38 பார்ப்போம். இப்பொழுதும் எரேமியா காவற்சாலை முற்றத்தில் தான் இருக்கிறான். தன் உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தொடர்ந்து உண்மையோடு கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லுகிறான். யூதாவின் பிரபுக்கள் எரேமியாவை தேச துரோகி என்றுதான் கணக்கில் வைத்திருந்தார்கள். மக்களுக்கு தவறான போதனை செய்கிறான் என்று சொல்லி அரசனிடத்திலே அனுமதி வாங்கி எரேமியாவை தண்ணீர் இல்லாத கிணற்றிலே இறக்கினார்கள். வாசிக்கிறேன். எரேமியா 38:6. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மெலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். 7 முதல் 13 வரை நாம் பார்ப்போம் என்றால் அங்கேயும் கர்த்தர் எரேமியாவை விடுதலை செய்ய ஒருவனை அனுப்புகிறார். இந்த வசனங்களை நீங்களே கவனமாய் வாசித்து பாருங்கள். இது உள்ள கிளர்ச்சியூட்டும் ஒரு நிகழ்ச்சியாய் இருக்கிறது. இதற்கு பின் சிதேக்கியா அரசன் எரேமியாவினிடத்திலே ரகசியமாக, கர்த்தர் இப்பொழுது என்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று கேட்கிறான். அது மட்டுமல்ல, எரேமியாவை கொல்ல திட்டமிட்டிருக்கிற மக்களின் கரத்திலிருந்து எரேமியாவை விடுவிப்பேன் என்றும் வாக்கு கொடுக்கிறான். பாருங்கள். வாசிக்கிறேன். எரேமியா 38:17. அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவதில்லை. நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். முன்பு கூறியது போலவே எரேமியா மீண்டும் பாபிலோன் அரசனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், அவனுக்கு கீழ்ப்படியும் என்றுதான் கூறுகிறான்.
வசனங்கள் 18 முதல் 20 வரை பாருங்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களிடத்திற்கு புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தேயர் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவர்கள் இதை அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்கிறதை இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தேயர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றான். அதற்கு எரேமியா, உம்மை ஒப்பு கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும். அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். சிதேக்கியா ராஜாவின் உயிரையும் மற்ற ஜனங்களின் உயிரையும் காக்கும்படியாக எரேமியா சிதேக்கியா அரசனிடத்திலே பாபிலோன் அரசனுக்கு அடிபணியும்படி மன்றாடுகிறான். தான் சொல்லும் காரியங்களுக்கு சிதேக்கியா செவி கொடுக்கவில்லை என்றால் தேசம் அழியும் என்பதை திட்டமாய் கூறுகிறான். ஆனால் சிதேக்கியா இருதயத்திலே கோழையான ஒரு மனிதன். அனைவரிடமும் சமாதானம் பண்ண முயற்சிக்கிறான். அனைவரையும் பிரியப்படுத்த பிரயாசப்படுகிறான். ஒரு அரசியல்வாதியாக செயல்பட முற்படுகிறான். இறுதியில் யாரையும் அவன் பிரியப்படுத்தவில்லை. கவனிங்கள், எரேமியா 38ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். நான் புறப்படுகிறதில்லை என்பீரேயாகில் கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தின வார்த்தையாவது, இதோ யூதா ராஜாவின் வீட்டிலே மீதியான எல்லா ஸ்திரீகளும் வெளியே பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டையில் கொண்டு போகப்படுவார்கள். அப்பொழுது இதோ அவர்கள்தானே உம்முடைய இஷ்டர்கள். அவர்கள் உமக்கு போதனை செய்து உம்மை மேற்கொண்டார்கள் என்றும் உம்முடைய கால்கள் உலையிலே அமிழ்ந்தின பின்பு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்றும் அந்த ஸ்திரீகளே சொல்லுவார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்தின் யூதா மக்களின் சரித்திரத்தை படித்து பார்க்கும் பொழுது பெண் சமுதாயம் மிகவும் கரைப்பட்டதாய் இருந்திருக்கிறது. பெண் சமுதாயமே கரைப்பட்டு போகும் என்றால் அந்த தேசத்திற்கு மீட்பு இல்லை. இங்கே நமக்கு தெரிய வரும் செய்தியும் இதுவே. எரேமியா மூலமாய் கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பை சிதேக்கியா கவனிக்கப் போவதில்லை. அந்நாட்களின் பொய் தீர்க்கதரிசிகளை நம்ப போகிறான். எரேமியா 39ஆம் அதிகாரத்தை பாருங்கள். தொடர்ந்து நடக்க போகிற பயங்கரமான காரியங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கூறுகிறார். எரேமியா 39ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலில் திறப்பு கண்டது. தொடர்ந்து வரும் வசனங்களிலே எருசலேம் எப்படி வீழ்ச்சி அடைந்தது என்பதை பார்க்கிறோம். இரவோடு இரவாக சிதேக்கியாவும் அவனது படையும் தப்பிப்போக முயற்சி எடுத்தார்கள். ஆனால் பாபிலோனின் வீரர்கள் அவர்களை பிடித்து நேபுகாத்நேச்சாரின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். எரேமியா 39ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை பாருங்கள். பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி வைத்தான். யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் கடைசி அதிகாரம் இந்த பயங்கரமான நிகழ்வுகளை மீண்டும் எடுத்துச் சொல்லுகிறது. எரேமியாவின் உள்ளத்திலே ஆழமாய் பதிந்திருந்த காரியங்கள் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. பாபிலோன் அரசன் சிதேக்கியாவின் குமாரர்களை அவன் கண் முன்னாலேயே கொலை செய்தான். அது மட்டுமல்ல, சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து போட்டான் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 39ஆம் அதிகாரத்திலே எரேமியா தீர்க்கதரிசி எப்படி எதிரிகளால் விடுதலை செய்யப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் தன் மனிதர்களிடத்தில் சிறையில் இருக்கும் எரேமியாவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவனை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறுவதை பார்க்கிறோம். இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. பாருங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 39:12. நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்தென்று கட்டளை கொடுத்தான். தேவன் தொடர்ந்து தனது உண்மை உள்ள தீர்க்கதரிசியை பொறுப்படுத்தி நடத்துகிறார். இன்றும் உண்மை உள்ள ஊழியக்காரரோடு கூட கர்த்தர் இருந்து அவர்களை காக்கவும் பராமரிக்கவும் போதுமானவராய் இருக்கிறார். வசனம் 14 பாருங்கள்.
எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்திலிருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவனை சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்படியே அவன் ஜனத்துக்குள்ளே தங்கியிருந்தான். சரி, இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா 21:24 என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை சற்றே பார்ப்போமா? பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இங்கே புறஜாதியானவர்களின் காலம் என்று இயேசு கூறும் காலத்தின் ஆரம்ப கட்டமே சிதேக்கியா அரசனின் காலத்தில் நடைபெற்றதுதான். இன்றும் புறஜாதியினரே எருசலேமில் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலம் யூதர்கள் கரத்தில் இல்லை. அழுகையின் சுவர் மட்டும் இஸ்ரவேலரின் கரத்திலே இருக்கிறது. அங்கே இப்பொழுதும் யூதர்கள் சென்று அழுகிறார்கள். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியது இன்றும் உண்மையாயிருக்கிறது. இந்த காலத்து மக்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்மையானது என்பதை ஏற்றுக்கொள்வது கடினமானதாக இருக்கிறது. ஒரு தேசத்தின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வர முடியும். ஒரு குடும்பத்தின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வர முடியும். ஏன், ஒரு தனி நபருடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வர முடியும். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை 40 ஆண்டு காலமாக உண்மையோடு எடுத்து சொல்லி வந்தான். மக்களுடைய பாவங்களை சுட்டி காட்டினான். ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பும்படியாய் அவர்களை வருந்தி அழைத்தான். தேவன் அவர்களிடத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார். அந்த பொறுமையை அவர்களை ஏமாற்றி விட்டது என்று சொல்லலாம். அந்த சூழ்நிலையிலே கள்ள தீர்க்கதரிசிகளை கவனித்தீர்களா? எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறவில்லை என்று கூறி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறின. மிகவும் பிந்தி போகாத காலத்திலேயே அது நிறைவேறிவிட்டது. இன்றும் தேவன் அநேகருடைய வாழ்க்கையிலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தேவன் அவர்களை விட்டு விடுவார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அவர்கள் திரும்ப வாய்ப்பு இருக்காது. யூதா தேசம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. எரேமியா மூலமாய் கடைசி நிமிடம் வரை தேவன் அவரிடத்தில் கெஞ்சி கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தரை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். இறுதியாக காலம் வந்தது. நேபுகாத்நேச்சார் நகரத்தை இடித்து போட்டான். பொதுவாகவே மனித சமுதாயம் தேவன் நியாயம் தீர்க்க போகிறார் என்ற வார்த்தைகளை கேட்க விரும்புகிறதில்லை. கடவுள் கோபப்படுவார் என்பதை மக்கள் நம்புவது அவர்களுக்கு கடினமானதாக இருக்கிறது. இன்னும் சிலர் பழைய ஏற்பாட்டின் கடவுள்தான் கோபம் கொள்பவர், புதிய ஏற்பாட்டிலே கடவுளை குறித்து ஒரு வித்தியாசமான காட்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில்தான் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த மிகவும் பயங்கரமான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் உள்ளத்திலே ஒரு பய உணர்வு ஏற்படும். 2 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 23, 29 மற்றும் 33. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? இதைத் தொடர்ந்து நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய கோபாக்கினையின் கலசங்கள் எப்படி ஊற்றப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இதற்கொப்பாக பழைய ஏற்பாட்டில் எதையும் நீங்கள் காண முடியாது. எனவே பழைய ஏற்பாட்டின் கடவுளை விட புதிய ஏற்பாட்டில் கடவுள் அன்பு நிறைந்தவர் என்று கூற வேண்டாம். கர்த்தர் எல்லா காலகட்டங்களிலேயும் அன்பு நிறைந்தவராயும் இருக்கிறார், கோபம் நிறைந்தவராயும் இருக்கிறார். தேவன் பாவத்தை தண்டிக்கிறார். எப்பொழுதுமே தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் அருகில் அருகில் நீங்கள் காண முடியும். தேவனுடைய அரியணை கிருபையின் அரியணை தான். நாம் அங்கே இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம், உதவியை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த பூமியை தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப் போகிறார். இந்நாட்களிலே உலகத்தில் வாழும் பலரால் இதை புரிந்து கொள்வது கடினமானதாய் இருக்கிறது. தேவனுடைய சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட முடியாதது. இந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குத்தான் அந்த நியாய தீர்ப்பு கொண்டு வரப்படும். உலகத்தின் சட்டங்களை மீறுபவர்களுக்கு தண்டனை என்பதை புரிந்து கொள்பவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லும் இந்த காரியங்களையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். உங்களாலும் இந்த உண்மையை நம்ப முடியவில்லை என்றால்
சில மலை பிரதேசங்களிலே காணப்படும் தற்கொலை மையங்களை எண்ணி பாருங்கள். அந்த மட்டமான மேல் பாறையிலிருந்து எல்லைக்கோட்டை தாண்டி செல்வீர்கள் என்றால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இயற்கை விதிமுறை மாற்றப்பட முடியாதது. நீங்கள் கீழ்ப்படிந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பாதுகாவல், கீழ்ப்படியாமல் சட்டங்களை அங்கே மீறுவீர்கள் என்றால் மரணமே ஏற்படும். நிலவில் நடப்பது எத்தனை அருமையான அனுபவம் என்று நீங்கள் கூறலாம், உண்மைதான். ஆனால் அங்கே நடக்க வேண்டும் என்று புறப்பட்டு சென்றவர்களும் தேவனுடைய எல்லா இயற்கை விதிகளையும் கவனித்து அவைகளுக்கு கீழ்ப்படிந்துதான் சென்றார்கள். எந்த இயற்கை விதிமுறைகளையும் அவர்கள் மீறவில்லை. எந்த குறிப்பிட்ட காலத்தில் எந்த இடத்தில் நிலவு இருக்கும் என்பதை கணக்கிட்டு அதன்படியே அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். தேவனுடைய இந்த சட்டத்திட்டங்களை மதிக்காமல் அவர்கள் புறப்பட்டு சென்றிருப்பார்கள் என்றால் அவர்கள் நிலவை அடையாமல் வேறு எங்காவது போய் அழிந்திருப்பார்கள். மனித சமுதாயத்தின் சரித்திரங்களும் இதே பாடங்களைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கடந்த காலங்களிலே வாழ்ந்த மக்களின் சடலங்களையும் சாம்பல்களையும் உடைந்து போன நாகரிகங்களையும் கணக்கிலே கொண்டு படிக்க வேண்டிய பாடங்களை படித்து கொண்டவர்களாக இன்று நாம் வாழ வேண்டும். அவை அனைத்தும் நமக்கு சொல்லும் சத்தியம் என்ன? தேவன் பழிக்கு பழி வாங்குபவர், நியாயம் தீர்க்கிறவர், அவர் தண்டிக்கிறவர். ஒரு காலத்தில் உயர் நிலையில் இருந்த அரசுகள் ஒழுக்க நெறியில் தாழ்ந்து செல்ல செல்ல அவர்கள் உலக சரித்திரத்திலேயே இப்பொழுது இல்லாமல் போய்விட்டார்கள். இன்றும் தங்களை அறிஞர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் கடந்த கால சரித்திரங்களை சரியாக படித்து தேவன் எப்படி சரித்திரத்தில் செயல்பட்டு வருகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் ஒருவேளை உங்களுக்கு வித்தியாசமாய் தெரியலாம். என்றாலும் இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, கர்த்தர் உலக சரித்திரங்களிலே தலையிட்டு செயல்பட்டார் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது மட்டுமே வரும் நாட்களிலும் அவர் உலக சரித்திரத்தில் ஈடுபடும் பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்று தேவன் எரேமியா மூலமாய் எச்சரிப்பு கொடுத்தது போல இன்றும் அவருடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நம்மில் யார் யாருக்கு அவர் எந்தெந்த காரியங்களிலே எச்சரிப்பு கொடுக்கிறாரோ அதை கவனித்து உணர்ந்து அவருக்கு கீழ்ப்படிவோம் என்றால் நாமும் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியும். இல்லை என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு யாரும் நம்மை தப்புவிக்க முடியாது. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, யூதா ஜனங்கள் மேலும் சிதேக்கியா அரசன் மேலும் எவ்வளவு கரிசனையோடு அவர்கள் கீழ்ப்படிந்து செல்ல வேண்டும் என்று கூறினாலும் அவர்கள் எதிர்த்து நின்றதால் வந்த அழிவுகளை குறித்து நாங்கள் படித்தோம். ஐயா, எங்கள் வாழ்க்கையிலேயும் நாங்கள் எந்தெந்த காரியங்களிலே நீர் சொல்லுகிறபடி கீழ்ப்படிந்து வரும் தண்டனைகளுக்கு தப்பித்து கொள்ள வேண்டுமோ அதை உணர்ந்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லா இன்னல்கள் மத்தியிலேயும் கர்த்தர் உண்மை உள்ள தம் ஊழியக்காரர்களை காத்து கொள்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை பிந்துவது போல தெரிந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு அவருக்கு கீழ்ப்படிந்து அனுதினமும் அவரை பின் செல்வோமா? எதை செய்தால் சிதேக்கியா ராஜாவுக்கு நன்மையும் அவனுடைய ஆத்துமா பிழைக்கும் என்று எரேமியா தீர்க்கன் கூறினான். எதை செய்தால் சிதேக்கியா ராஜாவுக்கு நன்மையும் அவனுடைய ஆத்துமா பிழைக்கும் என்று எரேமியா தீர்க்கன் கூறினான். ஆப்ஷன் ஏ, பாபிலோன் ராஜாவோடு கூட போனால். ஆப்ஷன் பி, நேபுகாத் நேச்சாருக்கு கீழ்ப்படிந்தால். ஆப்ஷன் சி, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளின் ஆராய்ச்சி உங்களுக்கு அதிக உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இறுதி வரை கர்த்தர் கிருபையாக இருந்தும் கர்த்தரின் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் தன் வாழ்வை இழந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு பெரும் அழிவுக்கு காரணமான சிதேக்கியா ராஜாவை குறித்து பார்த்தோம். கர்த்தர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறார். ஒருவேளை சிதேக்கியா ராஜா மனம் திரும்பியிருந்தால் இஸ்ரவேல் நினிவே போல அழிவுக்கு தப்பி இருக்கலாம். சிதேக்கியா கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் மனிதர்களை நம்பினான்.
நம்முடைய வாழ்க்கை யாரை போன்றது? எரேமியா தீர்க்கன் போல உறுதியான விசுவாசமா அல்லது சிதேக்கியா போன்ற பலவீனமான விசுவாசமா? சிதேக்கியா ஏன் தன் விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தான்? சற்று சிந்தித்து பாருங்களேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33.